சோதனை வருது. அங்கேயும் அல்லாஹு தாலா எனக்கு இப்படி செய்யறானே, என்ன இப்படி இருந்தேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இப்பதானே வந்தேன், எனக்கு மறுபடியும் இப்படி ஒரு சோதனையான்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறும்பியோ அல்லாஹ் மேல இருந்த நம்பிக்கையை இழந்தோ வேற யார் இடத்துலயும் போய் அவங்க கையேந்தல, அற்ப விஷயங்களை தேடி போல. அப்பவும் பொறுமையா அல்லாஹ் எனக்கு கண்டிப்பா உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு கண்டிப்பா என்னை மேன்மையாக்குவான்னு பொறுமையா இருந்தாங்க. அடுத்துதான் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான கனவுக்கு விளக்கம் கொடுக்குற அந்த அற்புதத்தையும் அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதத்தை தெரிய வருது. அந்த நாட்டு அரசனே யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சிறையிலிருந்து எடுத்துட்டு வந்து அந்த அவங்களுக்கு இருந்த அந்த கனவுக்கான விளக்கத்தை கரெக்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த பிறகு மேலும் மேலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல அவங்க அடுத்தடுத்த செயல்களை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளரா ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு அரசாணையில அவங்களை உட்கார வைக்கிறாங்க அந்த மன்னர். அப்ப அந்த சமயத்துலயே நீங்க அப்படியே கொண்டு போய் கிணத்துல சகோதரர்கள் போட்டாங்க இல்லைங்களா, அந்த நிலைமைக்கு வாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அப்பவே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை அங்கீகரிச்சு அல்லாஹு தாலா அவங்களை எடுத்து அந்த சகோதரர்களுடைய வீட்டுல உட்கார வச்சிருந்தாங்கன்னா மீண்டும் சகோதரர்கள் அதே பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல ஈரேற்றம் வந்திருக்காது. நம்மளும் இப்போ ஒரு வரலாறு உங்களுக்கு நான் சொல்லியிருக்க முடியாது. அதே இங்க பக்கம் வாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்துடைய அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நிலைமையில இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோட யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் அதே அரண்மனைக்கு வராங்க. யார நாடி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியாம வந்து. அப்ப அவங்க 2 பேரும் சந்திக்கிற அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. யார தூக்கி எறிஞ்சு கணத்துல போட்டாங்களோ அவன் மேலேற்றத்தோட அல்லாஹ் உட்கார வச்சிருக்கான். யாரு வந்தாங்களோ பிரச்சனையை ஏற்படுத்தினாங்களோ அவங்கள அல்லாஹ் கீழே உட்கார வச்சிருக்கான். அது எதுக்கு பின்ன ஏதோ அந்த விளக்கம் நான் சொல்றேன்னு சொன்னா நீங்க பொறுமையா இருந்தாங்கன்னா அந்த துவாவை அங்கீகரிக்கிற அந்த நேரம் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஈரத்தோட ஒரு நேரமா கண்டிப்பா வச்சிருப்பான். அந்த நாளுக்காக நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன்.